ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு நம்பர் பிரைமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ரோகிராம் சொல்லலாம். இன்னுமே நெறைய ஐடி கம்பெனிஸ்ல இந்த ப்ரோகிராம் இன்டர்வியூல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் இன்புட்டா குடுத்தா, அது பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு குடுக்கும். அதுவே வந்துட்டு ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர வந்துட்டு பிரைமா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம போடலாம். அத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு நம்பர் இன்புட்டா குடுத்தா, அது பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லும் எந்த பேசிக்கும் தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு அதோட பேசிக்ஸ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த புரோகிராம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மேத்ஸ்ல ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். பிரைம் நம்பர்ங்கிறது, அதாவது அந்த நம்பரால டிவைட் ஆகும், அல்லது 1 ஆல டிவைட் ஆகும். இந்த 2 ஃபேக்டரால மட்டும் தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலயும் டிவைட் ஆகக்கூடாது. புரியுதா? அப்படி ஏதாவது டிவைட் ஆச்சுன்னா, அது நாட் எ பிரைம் நம்பர். இந்த 2 ஃபேக்டர்ல மட்டும் டிவைட் ஆச்சுன்னா, அது வந்து பிரைம் நம்பர். புரியுதா? இதுதான் வந்து லாஜிக்கு. அப்படி பார்த்தோம்னா, நம்ம எது எதெல்லாம் பிரைம்ன்னு சொல்லுவோம்? 2 வந்து பிரைமு. 2 2ஆல டிவைட் ஆகும். இல்ல 1 ஆல டிவைட் ஆகும். அதேபோல 3யும் 3ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். இப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆலயும் டிவைட் ஆகும், 2ஆலயும் டிவைட் ஆகும், 1ஆலயும் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாரி மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் மேல போயிடுச்சுனாலே அது நாட் எ பிரைம். ஓகேவா? அப்ப 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் வந்துட்டு பிரைம்ன்னு சொல்லிட்டே போலாம். ஓகேவா? இப்ப நான் யூசர் கிட்டேருந்து இன்புட்டா ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவ வாங்கணும். ஓகேவா? அப்ப நம்ங்கிற வேரியபிள்ல நான் யூசர் இன்புட்டா வாங்கிப்பேன். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6ங்கிற வேல்யூ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 ஆன்னு கண்டிஷன் நீங்க எடுத்தோனே செக் பண்றேன். இது எதுக்காக செக் பண்றேன்னு புரியுதா? நம்ம குடுக்குற இன்புட்டு 1ஆவோ அல்லது அதுக்கு கீழ இருக்கிற 0 நெகட்டிவ் நம்பராவோ இருக்கக்கூடாது. புரியுதா? அது எல்லாமே நாட் பிரைம் தான். நம்ம செக் பண்றது குடுக்குற இன்புட் எல்லாமே 2க்கு மேல தான் குடுக்கணும். அதனால எடுத்தோனே அத ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு கண்டிஷன். புரியுதா? இப்ப நம்ம -1ஓ இல்ல 0வோ இல்ல -2ஓ இந்த மாரி நம்பர்லாம் குடுத்தாலே, அது வந்து பிரைம் இல்ல எடுத்தோனே செக் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுர்றோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஃபிளாக் வேரியபிள் யூஸ் பண்றேன். 0னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். 1ன்னு வச்சா ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நான் இனிஷியலா ஃபிளாக் வேரியபிள் மேல என்னன்னு வச்சிருப்பேன்னா, 1ன்னு ட்ரூன்னு வச்சிருப்பேன். ஓகேவா? எப்ப இந்த கண்டிஷன் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ, அப்ப வந்து ஃபால்ஸ் அப்படின்னு மாத்திருவேன். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, அடுத்ததா இங்க செக் பண்ண போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எல்ஸ் பிளாக்ல தான் நம்ம லாஜிக்க வச்சு கண்டுபிடிக்க போறோம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க ஃபார் லூப்ல 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஸ் தென் நம்பர் வரைக்கும் இத ஐட்டரேட் பண்ண போறோம். அதான் எதுக்காக 2லேருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு புரியுதா? யூசுவலா ஃபார் லூப் 1ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 எல்லா நம்பராலயுமே டிவைட் ஆகும். அதனால அத ஸ்கிப் பண்ணிட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேபோல எண்டிங் வேல்யூ எப்பவுமே ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம் தான் போடுவோம். ஏன் இங்க லெஸ் தென் நம்னு போட்டிருக்கோம்னா, எல்லா நம்பருமே அந்த நம்பராலயே டிவைட் ஆகும். அதனால அந்த நம்பர் வரைக்கும் இந்த லூப் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 7ன்னு இன்புட் குடுத்தேன்னா, இந்த லூப் 2லேருந்து 6 வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? 2லேருந்து 6 வரைக்கும் எல்லா நம்பராலயும் இந்த 7ஆல டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரோம். அதுதான் இங்க இஃப் கண்டிஷன்ல போட்டிருக்கோம். புரியுதா? எப்பப்பலாம் ரிமைண்டர் 0 வருதோ, திரும்பவும் ஃபிளாக்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் மாத்துறேன். அதுக்கப்புறம் இந்த பிரேக் எதுக்குன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இன்புட் வந்து 15 குடுக்குறேன்னு வச்சுக்கோ. 15 வந்து 3 ஆலயும் டிவைட் ஆயிடும். 5 ஆலயும் டிவைட் ஆயிடும். ஓகேவா? அப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அது டிவைட் ஆகும். ஒன்ஸ் 3 ஆல டிவைட் ஆயிட்டாலே, அது வந்து நாட் பிரைம்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம 4 ஆல, 5 ஆலான்னு செக் பண்ணணும்? ஒன்ஸ் வந்து நாட் பிரைம்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்துறலாம். இது வந்து பிரைம் கிடையாதுன்னு. அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்காக நான் ஃபிளாக்ல வந்துட்டு எடுத்தோனே என்ன பண்ணிடுறேன்னா, ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டு, லூப்ப விட்டு வெளில வரதுக்கு பிரேக் குடுத்துர்றேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு லூப் அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆவது வெளில வந்துரும். வெளில வந்ததுக்கப்புறம், இங்க கீழ பார்த்தீங்கன்னா, எஃப்ல 1ஆ இருந்துச்சுன்னா, அது வந்து பிரைமு. இல்லன்னா, நாட் பிரைமு அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். புரியுதா? அப்போ இனிஷியலா எடுத்தோனே எஃப்ல 1 தான் இருக்கும். ஓகேவா? எப்பப்பலாம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, அப்பப்பலாம் மட்டும் அத ஃபால்ஸ்ன்னு மாத்துறோம். 0ன்னு மாத்துறோம். புரியுதா? நம்பரோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ஆ இருந்தாலும் ஃபால்ஸ்ன்னு மாத்துறோம். எந்த நம்பராவது அது டிவைட் ஆயிடுச்சுனாலும், அத ஃபால்ஸ்ன்னு மாத்துறோம். கடைசி வரைக்கும் டிவைட் ஆகவே இல்லன்னா, அது என்னத்துல இருக்கும்? 1லேயே தான் இருக்கும். புரியுதா? அப்போ வந்து நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லன்னா நாட் பிரைம் அப்படின்னு சொல்லிடலாம்.
இத ஜஸ்ட் ஒரு இன்புட் எக்ஸாம்பிள் குடுத்து ஒர்க் பண்ணா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு யூசர் இன்புட்டா நம்ங்கிற வேரியபிள நம்ம வாங்குறோம். ஓகேவா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படிங்கிற வேல்யூ வாங்குறோம்னு வச்சுக்குவோம். அது வந்துட்டு எஃப்ல எடுத்தோனே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 கேட்டா ஃபால்ஸ். ஓகேவா? அதாவது 3 வந்துட்டு 1 விட லெஸ்ஸரான்னு கேட்டா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எல்ஸ் ப்ளாக்குக்கு வரணும். எல்ஸ் ப்ளாக்ல வந்தா இங்க ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதுல இனிஷியலா 2ங்கிற வேல்யூ இருக்கு. அது வந்து 3 விட லெஸ்ஸரான்னு கேட்டா கண்டிஷன். இப்ப நம்ம வந்துட்டு I ஆல டிவைட் பண்ணோம். Iல 2 இருக்கு. அப்ப 3ய 2 ஆல டிவைட் பண்ணா 1 டைம்ஸ் ரிமைண்டர் 1 வருது. அந்த 1 வந்து ஈக்குவல் டூ 0வான்னு கேட்டா கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இஃப்போட ட்ரூ பிளாக் உள்ளார போகாது. I வந்து 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேவா? 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆன பிறகு 3 லெஸ் தென் 3ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப லூப்ப விட்டு வெளில வந்துரும். ஓகேவா? இப்ப Fல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க மேல. 1 இருக்கா? இப்ப நம்ம கீழ என்ன கண்டிஷன் செக் பண்றோம்னா, Fல 1 இருந்துச்சுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணணும்? பிரைம் நம்பர். இப்போ நாட் பிரைம்க்கு ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ யூசர் கிட்டேருந்து 4ங்கிற வேல்யூவ இன்புட்டா கெட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாட் பிரைம். இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ இந்த 4 வந்துட்டு 1 விட லெஸ்ஸரான்னு கேட்டா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எல்ஸ் ப்ளாக்குக்கு எகைன் வரும். ஓகேவா? இங்க Iல 2 இருக்கும். அது வந்துட்டு 4 விட லெஸ்ஸராங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. இப்போ கீழ இஃப்ல என்ன பண்றோம்னா, 4 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 டைம்ஸ் 4 ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ 0 ஈக்குவல் டூ 0ங்கும்போது இஃப் பிளாக் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனா கீழ என்ன பண்றோம்? Fஅ வந்துட்டு 1ன்னு இருந்தத 0ன்னு மாத்திர்றோம். மாத்திட்டு பிரேக் குடுத்துர்றோம். பிரேக் குடுத்தா லூப்ப விட்டு வெளில வந்துரும். வெளில வந்த பிறகு இப்ப Fல 0 தானே இருக்கு. இங்க இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். F இஸ் ஈக்குவல் டூ 1 ஆன்னு இல்ல ஃபால்ஸ். அப்ப எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். நமக்கு அவுட்புட்ல நாட் எ பிரைம் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ 4 வந்து கண்டிப்பா நாட் எ பிரைம் நம்பர். புரியுதா? ஸோ இப்ப நல்லா லாஜிக் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம எடுத்தோனே ஒரு கண்டிஷன் செக் பண்றது, நெகட்டிவ் நம்பர் குடுத்தா, இல்ல 1 குடுத்தாலோ, 0 குடுத்தாலோ, எடுத்தோனே வந்துட்டு நாட் பிரைம்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது செக் பண்றோம். அதுக்கப்புறம் 2லேருந்து அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் எல்லாத்தாலயும் அந்த நம்பரால டிவைட் பண்ணி பார்த்துட்டே வரோம். ஓகேவா? அத வச்சு நம்ம பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக் எழுதியிருக்கோம். ஓகேவா? லாஸ்ட்டா வந்துட்டு அந்த ஃபிளாக் வேரியபிள் வச்சு செக் பண்றோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரைம் பிரிண்ட் பண்றோம். இல்லன்னா நாட் பிரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இந்த பிரேக்கு இதெல்லாம் எதுக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஒரு நம்பர மட்டும் பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? மேக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற லாஜிக் அப்படியே நம்ம புரோகிராமிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் லூப் போடணும், ரிப்பிட்டேஷன் வந்துச்சுன்னா லூப் போடணும், ஒரு கண்டிஷன் செக் பண்ணா இஃப் போடணும். இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். இப்ப இந்த புரோகிராம பைத்தான்ல டைப் பண்ணியிருக்கேன். எடுத்தோனே யூசர் இன்புட்டா ஒரு வேல்யூ வாங்கி நம் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் லாஜிக்கா சொல்லிக் குடுத்தது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, பிரைம் நம்பர், நாட் பிரைம்ன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப இத ரன் பண்ணுவோம். பிரைம்க்கு ஒரு இன்புட்டும், நாட் பிரைம்க்கு ஒரு இன்புட்டும் குடுப்போம். இப்ப எடுத்தோனே நாட் பிரைம்க்கு வந்துட்டு 6 குடுத்து பார்ப்போம். நாட் பிரைம்னு கரெக்ட்டா சொல்லுது. அடுத்தது பிரைம் நம்பர செக் பண்றதுக்கு 13 குடுத்து பார்ப்போமா? இட்ஸ் எ பிரைம் நம்பர். கரெக்ட்டா கண்டுபிடிக்குது. ஸோ பெர்ஃபெக்ட்லி வொர்க்கிங். ஸோ வேற ஒரு நல்ல ப்ரோகிராம்ல அடுத்தது பார்ப்போம். தேங்க் யூ.